வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி நிறையா vlogs நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நிறையா இல்லை, இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். பட் அதிகபட்சமாக ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுது. பட் நான் எப்படியுமே கண்டினியூவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட யாரும் வர போகிறதில்ல, நம்ம மட்டும் தனியாக தான் பண்ண போகிறோம். ஹேர் கட் பண்ணுற vlog ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் vlogging தான் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். அதே மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, என் லைஃப்பில் வந்து நான் நிறையா ஒரு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக நான் சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நல்லா இருக்குது, இது எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நான் உங்களுக்கு இந்த vlogsல வந்து நான் ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட கடையாகட்டும், இல்லை நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் எங்கெங்கே போகிறேனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு vlog காட்டிகிட்டு இருக்கேன். நிறையா ட்ரிப்ஸ் போக வேண்டிய பிளானில் இருக்கோம். அடுத்து வந்துட்டு எங்கேயா ட்ரிப் போகலாம், ஒன் டே ட்ரிப்பு. அண்ட் தென் எப்படி சொல்கிறது, ஒன் டே ட்ரிப், அது போக உங்களுக்கு லாங் ட்ரைவு, ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரிப், லாங் ட்ரிப்லாம் போகலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். பட் என்னென்னா, ஆஃபீஸ் எல்லாருக்குமே ஒர்க் அது இதுன்னு தான் நாங்கள் வந்து கன்யூவாக பண்ணுறதில்ல. கன்யூவாக இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது, நாங்கள் இதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுறோம். பட் என்னென்னா, நாங்கள் இதுதான் ஃபுல்லாக பண்ணல. நாங்கள் வந்து ஈவினிங் டைம்ஸ் ஒர்க் போயிட்டு ஈவினிங் டைம்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரிலாம் கார்த்திக் என் கூட வந்து கார்த்திக் சுஜன்லாம் இருக்காங்க. சுஜன் சொந்தமாக கடை வச்சிருக்காரு. கார்த்திக் வந்து அமேசான் ஹப் ரன் பண்ணிருக்காரு. நான் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ ஐடியில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுவோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டு வரதை வச்சு தான். நாங்களும் சின்ன சின்ன தப்புகள்லாம் நிறையா வீடியோவில் பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. அது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக திருத்திக்குவோம். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் கட் பண்ண போகிற vlog தான். இந்த ஹேர் கட் பண்ணுற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக நான் அங்கேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் சொல்லி இன்னும் 2-3 பேர் போய் அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஹேர் ஸ்டைலில் வந்து எப்படி நம்ம அங்கே ஹேர் கட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்தளவுக்கெல்லாம். சும்மா இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி செட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம், ஹேர் கட் எல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. ஸோ அதுதான் இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது கோவில்பாளையம் சைடில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம காந்தி மாநகர் போகணும். அங்கே தான் வந்துட்டு நம்மளோட கடை இருக்குது. நம்மளோட கடைனா என் ஃப்ரெண்டோட ஹேர் கட் ஷாப் இருக்குது. அவர் பேர் மிஸ்டர் கோவிந்த். கடை பேர் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு சினிமேட்டிக் ஷாட்டாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பேர் மறந்துட்டேன். அவர் பேர் வந்து சமுத்திரங்கிற கடைக்கு பக்கத்தில் இருக்கும். அதனால் ஹேர் சமுத்திரம் தான் நான் வந்து இதே போட்டு வச்சுருக்கேன் என்னோடய ஃபோனில். அவர் பேர் கோவிந்த். அவர் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். எனக்கு ஹேர் ஸ்டைல் வைஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு செட் ஆகிற ஒரு பார்பர் இருப்பார்ல, அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அவர். எப்படி சொல்கிறது, பசங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அவ்வளோ உண்மையாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஹேர் கட் பண்ணுறவர்கிட்ட அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. அவர்கிட்ட தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் எனக்கு வந்துடும். ஸோ நான் எப்போ பண்ணாலும் அவர்கிட்ட தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ ஓகே, இது எங்கள் அம்மா. ஹாய் ஹாய் சொல்லிடு. சொல்ல மாட்டேங்க. ஆமாம், எங்கள் அம்மா வந்து காஸ்டியூம் அந்தளவுக்கு நல்லா இல்லையா அம்மா, அதனால் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நீட்டாக இருக்கும்போது இருக்கு. எங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா இல்லையா, நீட்டாக இருக்காங்களான்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இது நம்ம வீடு. ஹோம் டூரில் ஒரு நாள் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கேருந்து கிளம்பிட்டு போய் நான் முதல்ல என்னோடய ஹேர் கட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே எப்படி பண்ணுறாங்க என்ன இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த vlogல காட்டுறேன். ஓகே, இதே மாதிரி நிறைய vlogs எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். பட் என்னென்னா, எனக்கு ஒரு மாதிரி எல்லோரும் முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போகிறக்கு பார்ப்போம். நான் ஒரு நிறைய வீடியோஸ் எடுத்துட்டேன். பட் இருந்தாலுமே இப்போ வரைக்குமே எல்லோரும் முன்னாடி vlog எடுத்துகிட்டு போகிறக்கு எனக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஓகே, நம்ம அப்படியே ப்ரோவை காட்டுறேன் பாருங்கள். இல்லை ப்ரோ வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். ஓகே, ஸோ தலைவர் வந்து டீ கேட்குறது. சடனாக ஆள் வந்து எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி அந்த ஒரு ஆன்சைட்டியாக என்னமோ சொல்ல, ஆன்சைட்டியோ அந்த இது வந்து எனக்கு இன்னுமே இருக்குங்க, ஏன்னே தெரில. ஆக்சுவலாக நான் வந்துட்டேன். பாயிண்ட் சலூன் தான் நம்ம ரெகுலராக ஹேர் கட் பண்ணுற ஷாப்பு. இப்போ பாயிண்ட் சலூனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். எனக்கு இன்றைக்கி 6 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. உண்மையாகவே என்னோட அந்தளவுக்கு கூட்டதானா, ஆக்சுவலாக அவருக்கு ரெகுலராக அவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ரெகுலராக அவர் வந்து எங்கேயும் ப்ரொமோஷன்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதிகபட்சம் அவருக்கு யூடியூப்னு வீடியோ போட்டது நான் அவர் தானே தான் இருக்கும். பழைய வீடியோஸில் இருக்கும். எப்படி சொல்கிறது, அவர் வந்து அதிகபட்சம் அவர் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார். அவர்
என் ஏஜ் தான், ஒரு 29, 30 அந்த மாதிரி தான் இருப்பார். பட் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்க இந்த இடம் இல்லை, அவர் வேறு இடத்துல இருந்துலாம் தெரிய வருவாங்க. நானே பாருங்கள், இந்த கோயில் பாளையத்துலேருந்து காந்தி மாநகர் வேறு ஹேர் கட் பண்ணுறக்கு. ஸோ அந்தளவுக்கு அவரோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எப்படி சொல்கிறது, சத்தி ரோடு இருக்குல்ல கோயம்புத்தூரில் வந்து, என்ன அது கையில், ஐயோ என்னமோ கையில் பாருங்கள், என்னமோ என்ன இது கோடு, அந்த மடங்கிற கோடு. ஆக்சுவலாக சத்தி ரோடு இருக்குல்ல, சத்தி ரோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா வழியாகவும் வரலாம், அல்லது கேஆர் பேக்ஸ் இருக்குது அந்த வழியாகவும் வரலாம். அதில் வந்தீங்கன்னா நேராக காந்தி மாநகர் வந்தீங்கன்னா அங்கே சமுத்திரம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அப்பல்லோ ஃபார்மசின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சலூன் லொக்கேட் ஆகிருக்கு. பாயிண்ட் சலூன் வந்து எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து நல்லா ஒர்க் இருக்கும். ஓகே, நான் இதுக்கு மேலே வந்து நிறையா உள்ளே போயிட்டு அவர் கூடயும் நிறையா பேசி பிளாக்ல அப்படியே இது பண்ணுறேன். எனக்கே ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இல்லைங்களா. நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிடலான்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி டல் ஆயிடுச்ச மாதிரி இருக்குது மூஞ்சி. ஹேர் கட் பண்ணாவது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நிறைய பேசிட்டே இருக்கோம். நான் வந்து அடுத்து உள்ளே போயிட்டு சின்ன சின்ன சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறேன் உங்களோடது, பாருங்க எப்படி இருக்கு கடைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய் அவர் கூட சேர்ந்து பிளாக் பண்ணி பண்ணுறேன். With the ocean as my guide, top down riding, let the west coast vibes collide. Corner store stops, grab a drink, it's all good. Cruising through the streets of my neighborhood. Hey yo, west coast weather, the sun sets slow. Say what? Chilling with the homies, let that talk box glow. Barbecues and palm trees, vibe real tight. Retro beats bump beneath the moon tonight. Cali breeze blowing. ப்ரோ தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், மிஸ்டர் கோவிந்த். அவர் வந்து ப்ரோ ஐஃபோன் போட்ட போய் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோ. ஆக்சுவலாக ப்ரோகிட்ட தான் வந்து நான் ஆல்ரெடி பிளாகில் சொன்ன மாதிரி ரெகுலராக வந்து ஹேர் கட் பண்ணுறது ப்ரோட்ட தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக இருக்குமா ப்ரோ? உங்ககிட்ட எவ்வளோ நல்லா இருக்கும் ப்ரோ? நீங்கள் கடை எப்போ ஆரம்பிச்சிங்க? 6 இயர்ஸ். நான் 5 இயர்ஸாக வந்துட்டு இருப்பேன். 5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். ஆமாம், நான் இன்டெக்ராவில் ஒர்க் பண்ணும்போது வர ஆரம்பித்தேன். அப்போ இருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ மூலியமா பிரகாஷ் ப்ரோக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல சலூன் கடை, ஆமாம் அவரு தான் வந்து கடைசியா எனக்கு ரொம்ப செட் ஆகாமல் இருந்துச்சு. ரொம்ப நாள் இந்த ஹேர் கட் சலூன் கூட சொன்ன தெரியுமா வந்துருந்தீங்க, எனக்கு செட்டே ஆகல ப்ரோ. அதாவது முதல்ல ஒரு தட்டை பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயுமே செட் ஆகாமல் இருந்தது. அப்போ நாங்கள் பீலமேட்டில் இருந்தோம். அப்படி செட் ஆகாமல் இருந்தப்போ தெய்வம் மாதிரி தலைவர் வந்து நான் ஒரு இடத்துல பண்றேன் அங்க வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. கரெக்டா, அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணி ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்த மாதிரி ப்ரோ வந்து வித்தக்காரரு. பாயிண்ட் சலூன் கரெக்டாக தானே ப்ரோ? பாயிண்ட் ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் கரெக்டாக காந்தி மாநகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. சமுத்திரம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு லெஃப்ட் சைடில் அப்பல்லோ தான் நிற்கல, அப்பல்லோக்கு மேலே தான் லொக்கேட் ஆகிருக்கு. எப்படி சொல்றது, ரொம்ப தேஞ்சு ஓட மண்டையா இருந்தா கூட தலைவர் ரெடி பண்ணிடுவாரு. இல்லை, எனக்கு பர்சனலா நல்ல ஒரு எப்படி சொல்றது, நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனல் ஃப்ரெண்டு இவர். இங்கே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஒர்க் எப்படி சொல்றது, ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்தேன், அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அது என் ஃப்ரெண்டுங்கிறக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே நல்லா பண்ணுவார். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கோயம்புத்தூர் இந்த சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் பண்ணுவார். ஏன் ப்ரோ? சென்னையில இருந்து வந்து எங்கிருந்து இவரு எம்எஸ்எம் மாதிரி உங்களுக்காக 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காருங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா ப்ரோ வந்து ஃபயர் கட்லாம் பண்ண மாட்டாரு. ஏன் ப்ரோ ஃபயர் கட் பண்ண மாட்டீங்க சொல்லுங்க? இவ்வளவு மெதுவா பேசுனீங்கன்னா கேட்காது. அது வந்து கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனல் கட்டு. ஆக்சுவலா ப்ரொஃபஷனல்குள்ள ஃபயர் கட் வராது. ப்ரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க இருந்து சொல்றாங்க ஹேர் கட் பண்ணுவேன். சிவில் இன்ஜினியர். எனக்கு ஹோம்வொர்க் காட்டுற சிவில் இன்ஜினியர். வீடு கட்டணும்னா ப்ரோ கம்பெனி பேர் என்ன ப்ரோ? ரெமோரா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் ப்ரோ போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்படிங்களா? வீடு கட்டுறீங்களா? சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வீடு பாயிண்ட் செலனோட வீடு கட்டுறாரு. எங்க ப்ரோ இடம் வாங்கிட்டீங்களா?
அப்பா முதல்ல ஒரு வீடு இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஓ எந்த ஏரியா ப்ரோ? இங்கே விநாயகம் விநாயகத்தில். அதுல இருந்து பக்கம் தான். ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளோதான் ஜாலி. வந்து ஃபோன் அடிச்சா உடனே நடந்து வந்துடுறேன் வரேன் அப்படின்னு வச்சு இவடிச்சு டக்குன்னு வந்து இங்கே முடிச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்றது, எனக்கு ஒரு சலூனுக்கு ஒரு தடவை போய் நான் மாட்டினேன் ப்ரோ. யூனிவர்சிட்டி அந்த இதில் சொல்லுங்க. நான் போகும்போது வீடு விரிச்சிருந்தாரு. அது நான் அவர் கடைக்காரன் நினைக்கல. போயிட்டு அண்ணா கடையில் ஆள் இல்லையா உட்காருப்பா வருவாங்கன்னாரு. சரி ஓகேன்ட்டு போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்தோடனே அவரு என்ன பண்ணி போட்டாரு, உள்ள வந்து டக்குனு உள்ள வர்றாரு. அவரு தான் வந்து ஹேர் கட் பண்றவரு. நான் ஒன்றும் பெருசா இல்லை வந்து வீடியோ முடிச்சுட்டு அப்படியே கப்பல் வாயில இடிச்சிட்டேன். நான் இருக்கலாம் அடிச்சுட்டு அந்த புகையோட தம்பி என்ன கட்டிங்க, ஐயோ நான் உயிரோட இருக்கணும்னா அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஆகும் தெரியுங்களா. அந்த மாதிரிலாம் முதல்ல வயசானவங்க இருப்பாங்க கொஞ்சம் ஓல்டு பழைய காலத்து அந்த மாதிரி. இப்பதான் நல்லா எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆயிட்டாங்க. சில பேர் ரொம்ப எல்லாரும் கிடையாது பாவம். ஒரு சிலர் அது எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஏதோ ஒன்று பண்ணி அனுப்பணும். ஸோ அது ஃபன்னியாக தான் இருந்தது. அவர் ஒர்க்கு சூப்பராக இருந்தது. அந்த வயசானவருமே வந்து நான் வேலை எப்படி செய்வாருன்னு தெரியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா தான் பண்ணாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு கடைக்கு போனோம்னா இவர் மெயினான ஹேர் கட் பண்ணுறவரா இவர்கிட்ட மட்டும்தான் வெட்டுவோம். இன்னொரு ஆள்கிட்ட நம்ம வெட்டவே மாட்டோம். ஆனா ஒரு நாள் அது இல்ல தப்புன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண வச்சு ஒரு இடம் எனக்கு ப்ரூவ் ஆச்சு. ஒரு என்ஜிஓ காலனில ஒரு சலூன்ல போய் ஹேர் கட் பண்ண போறோம். பண்ணும்போது கரெக்டா பக்கத்துல இருந்த ஒரு தாத்தா வந்து அவர் வயசானவரு. நான் வந்து சின்ன பையன் எடுத்து அவரு தான் ஓனர், கடை ஓனர். அவர்கிட்ட தான் பண்ணணும். சின்ன வயசு எனக்கு, நானே ரொம்ப சின்ன வயசு. அதோட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என் மென்டாலிட்டி வந்து அவர்கிட்ட கரெக்டா தெரியப்பட விஷயம் ஆயிருக்கு. சரிங்களா அந்த டைம். ஏன்னா அந்த ஹேர் கட் தான் பண்ணணும்னு போயிருக்கேன் தலைவனுக்கு. அதுக்காக அது போய் உட்காந்துருக்கேன். இவர்கிட்ட பண்ண அவர் பண்ணுவாருன்னு தெரியலையேன்ட்டு கூப்பிட்டோன்னே எனக்கு வந்து அப்ப நான் கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரோவர்ட் தான், பயப்படுவேன். அந்த மாதிரி வாங்க அதை வரங்க அவர் கூப்பிட்டாரு. நான் இவர்கிட்ட தான் பண்ணுவேன்னு சொல்றேன். எனக்கு பயம். அப்படி எனக்கு அவர் சங்கடப்படுவாரோன்னு நானே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு சங்கடப்படுத்திட்டு போய் உட்காந்துட்டேன். ஆனா மனசுக்குள்ள எடுத்து போறாரு அப்படின்னு அப்படித்தான் மனசு மென்டாலிட்டி ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, எனக்கு இவரு பண்ணது ரெகுலரா பண்றவரோட அவர் சூப்பரா பண்ணாரு. அந்த ஹேர் கட் விஜய் வச்சிருப்பாரு தெரியுங்களா, அதே மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. நானும் தப்பு பண்ணிடுவேன். நான் போய் கிரவுண்ட்ல சாயந்தரம் கிரிக்கெட் விளையாட போறேன். நான் என்ன தெரியாது சில அப்படியே கேட்கறாங்க பசங்க. எனக்கு ஷாக்கு ஒரு மாதிரி. நான் அன்னைக்கு அதான் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்ங்கிறத நிறைய அந்த இடத்துல உண்மையா ரொம்ப அவர் ரொம்ப வயசானவர். அவருக்கு வேலைக்கு தான் இருக்காரு. அவர் பாவம் லைஃப்ல வேலை சம்திங் அவர் லைஃப்ல வேலைக்கு தான் இருக்காரு அவ்வளவு வயசுல. ஆனா ஷாக்கா இருந்தது. அவரோட ஒர்க் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ யாரையுமே வந்து ஒரு இதை வச்சு டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லையா ப்ரோ? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கிறது இதெல்லாம் தாண்டி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஷாக்கா இருந்தது அந்த மொமெண்ட். என்னால இத்தனை வருஷம் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு, என்னால மறக்கவே பண்ணே வச்சுக்காங்க இந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து ப்ரோ வந்து ஒரு ஹேர் கட் நாங்கள் புதுசா பண்ணோம். அப்போ தாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா லென்த்தா வளர்த்துட்டு சைடெல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்ல 4 பேர் 5 பேர் கேட்டானுங்க, ஹலோ என்ன சக்தினாவா அப்படின்லாம் கேட்கற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னால மறக்கவே முடியாது. வேற என்ன? ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு நான் ப்ரோட்ட ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபைனலா நான் வந்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா ப்ரோ வந்து நமக்காக அவருடைய ரிங் லைட் ஸ்டாண்ட் கொண்டு கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு. நான் வந்து அங்க இப்படி வைக்கும்போது இங்க டேபிள்ல வச்சே எடுத்துட்டேன். பட் உண்மையிலே இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு. ப்ரோ நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அது சொல்லுங்க. இந்த ஸ்டைல் ஹேர் கட் பண்றதுல ஐயோ ப்ரோ அப்படி கேட்கல ப்ரோ. எங்கிட்ட ஒரு ஏமாத்தினா ஒரு தடவை சிங்கம் மீச வைக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி அவ்வளவுதான் ப்ரோ. நான் ஸ்பெஷலிஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் எது கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண 85% அது பண்ணுவீங்க. யாராவது செலிபிரிட்டிஸ்க்குலாம் ஹேர் கட் பண்ணிருக்கீங்களா? இப்படி நம்ம கிளைண்ட் வராங்க. யாரு? ஜென்சன் விவாகர். யார் ப்ரோ? அன்னைக்கு காமிச்சிங்கல்ல? ஆமா, இது இப்போ இன்ஸ்டாலாம் இன்டர்வியூல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்காரு.
லப்பர் பந்து தினேஷோட ஃப்ரெண்ட் வரல. ஒவ்வொரு தெரியும் தெரியும். இந்த வருஷம் கிளைண்ட் ஃப்ரெண்ட் அதான் கூட 2 பேரும் பேசிக்காங்க. மூத்தர் சந்திர சின்ன பசங்க அவரு தானே. தெரியும் தெரியும். நீங்க எப்படியோ அவர் அது மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓ சூப்பர் கூட. நீங்க அவர் எடுத்த போட்டோ கொடுங்க, நான் ஆட் பண்ணி வைப்பேன். கண்டிப்பா பாய்ஸ் அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் ஹேர் கட் பண்றேன் தெரிஞ்சுக்கங்கடா பாய்ஸ். அவர் இப்போ ஆரம்பத்தில் நக்லைட்ஸ்ல இருந்தார், ஆரம்பத்தில் பேஸ்ல இருந்தார். அவரு ஓனா சாம்பியன்ஸ் இருந்தார் மஞ்சள். அது தெரியல. ஆனா நக்லைட்ஸ் வந்து அங்க நக்லைட்ஸ்க்கு அப்புறம் என்னால மறக்க முடியாத சம்பவம். லுங்கி கட்டிட்டு வந்து பில்டிக்காரன் வருவாரு நக்லைட்ஸ்ல. அது வந்து எனக்கு பர்சனல். அப்போ ஆரம்பத்தில் பேஸ்ல இருக்கும்போது ரிசார்ட்ல இருந்தே ஒரு தெரியும். சூப்பர். அப்ப இருக்க போட்டோவே இருக்கேன். ஓ 2020 இருக்க போட்டோவே இருக்கு. நைஸ் ப்ரோ. பார்த்துக்கோங்க, நம்ம கோயம்புத்தூர்ல செலிபிரிட்டி ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காரு, யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு மன கஷ்டம் என்ன தெரியுமா, இவர்கிட்ட எப்போ ஹேர் கட் பண்ண வந்தாலும் நான் கேட்குற டைமுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி பின்னாடி தான் இருக்கும். அதனால நான் அடித்தரம் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, 5 மணினா 3 மணிக்கு கொடுங்கன்னு கேட்கலான் இருக்கேன். உண்மையாவே ப்ரோ, எப்பவுமே இவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன், ப்ரோ 5 மணிக்கு வரேன்னா அவர் என்ன பேரு, ப்ரோ 6 மணிக்கு தான் இருக்கு ப்ரோ பேரு. மன உடச்சல காலாயிருவேன். என்னங்க இப்படி பண்றீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ அதான் பிளாக்ல கூட சொன்னேன், இவருக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆள் வர்றதை விட ரெகுலர் கிளைண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்தவங்க தான் அதிகம் இல்லைங்களா? நம்ம அப்பெல்லாம் ஒன்றும் ப்ரொமோஷன்ல பண்றதுக்கு முன்னாடியே, நீங்க எப்படி சொல்றது, இந்த ப்ரொமோஷன் கல்ச்சர் வரக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த ஆளுக்கு இந்த மாதிரி வந்து போஸ்டே ஆமா போட்டு நான் பார்க்கவே இல்லை. ஆனா இவர் ஐடியா அதில் காட்டுறேன், போய் பாருங்க, போஸ்டே இருக்காது. பரவாயில்ல ப்ரோ. ஆனா அது ரொம்ப நீங்க அகாடமி வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா பண்ணிடலாம். ஆமா சிம்பிளா சின்னதான். ஆக்சுவலாக ஒரு சின்ன லெவலில் மென் அண்ட் விமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவரே வந்து நான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபோட்டோ. இவரே வந்து ஆல்ரெடி நிறைய சர்டிஃபிகேஷன் முடிச்ச ஒரு ஸ்டைலிஸ்ட்டு தான். கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர் காந்தி மாநகர் சைடு இருக்கவங்களும் சரி, கோயம்புத்தூர் சைடு இருக்கவங்க யார் வேணால் இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் காண்டாக்ட் டீட்டெயில் அட்ரஸ் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனல் அவுட் பார்த்துருப்பீங்க. அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதை விடவே கொஞ்சம் பெட்டராக தான் எனக்கு வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு கிளைண்ட் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்ம இதோட கட் பண்ணிட்டு நான் வெளியே போய் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஸோ பை சொல்லிடுங்க ப்ரோ. பாய். ஆக்சுவலாக நம்ம வந்து ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்பவே நீட்டாக பண்ணார், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு குளிச்சுட்டு லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். என்ன சாப்பிட்லான்னு ஐடியா இல்லை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே கீழே விழுந்துட்டேன் அந்த படியில் நடந்து வரும்போது. மறுபடியும் எங்கேயாவது கீழே விழுந்துட்டுனா வம்பு, அதனால தான் நான் டக்குன்னு சரி இறங்கி பிளாக் பண்ணுறேன்னா. மழை தட்டி எடுத்துகிட்டு போல் இருக்குங்க, ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கரெக்டாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா காந்தி மாநகர் பக்கத்தில் தான் இருக்குது. ஓரளவுக்கு நான் தேறிட்டேன்னு நினைக்கிறேன். ரோட்டில் எல்லாரும் கூட நின்று பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இதுதாங்க ஒரு மாதிரி ஷையாக இருந்தது இங்கே தனியாக நின்று இப்படி பேசுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அப்பல்லோ ஃபார்மசிக்கு மேலே தான் கடை இருக்குது, பாயிண்ட் சலூன் அங்கே இந்த இடத்துல அங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, நான் இதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி தான் ஓவராலாக உங்களோட லுக் வந்து நான் கேட்டது இப்படி தான். ஸோ எனக்கு அதிகமாக இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கு பியர்டு வைக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ அதே லுக்கை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட ஷாப் வந்து காந்தி மாநகரில் லொக்கேட் ஆகிருக்கு. அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அங்கே போனீங்கன்னா.
ஒரு புது சலூனுக்கு போகும்போது எப்படி நல்லா இருக்குமா யோசிச்செல்லாம் போவீங்கள்ல, இந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணுவார். எனக்கு பர்சனலாக ரொம்ப வருஷமாக எனக்கு செட் ஆன ஒரு ஸ்பாட்டு தான் இது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.